மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. சென்னை கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நாம எம்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஒரு நைட் டைம்ல, அதாவது 7:30 மணிக்கு இருக்கோம். ஒரு நைட் டைம்ல எம்டிசி பஸ்ல டிராவல் பண்ற vlog வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சென்னை நைட் லைட்ஸ்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு இந்த டிராவல்ல உங்களுக்கு தெரியும். கிளாம்பாக்கத்துல இருந்து சென்ட்ரல் போற வழியில நம்ம அண்ணா சாலை வழியா டிராவல் பண்ணுவோம். ஸோ வாங்க போய் போட் பண்ணிட்டு ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கிய எம்டிசி பயணத்துக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ்க்கு அங்க உள்ள ரேம்ப் மேல ஏறிட்டு போகணும். இங்க இருந்து பக்கி சர்வீஸ் இருக்கும், பேட்டரி கார் இருக்கும், ஃப்ரீ சர்வீஸ் தான். லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எம்டிசி பஸ்ல இருந்து இறங்கிட்டு அப்படியே நீங்க இங்க ரேம்ப்ல கொண்டு போய் ட்ராலியில பேக் போட்டு பக்கியில போயிடலாம். ஓகேவா, பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ இப்போ நாம கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகணும். இங்க போட்டிருக்கு பாருங்க, இது எம்ஜிஆர் கோயம்பேடு போற பஸ்ஸஸ். நமக்கு வந்து சென்னை சென்ட்ரல் போற பஸ்ஸஸை தேடி கண்டுபிடிக்கணும். நம்பர் 8 பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, இது நம்பர் 5. வாங்க போய் பார்ப்போம். நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு, நல்ல கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே டைம் கீப்பர் ஆஃபீஸ், என்கொயரி ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்கொயரி பண்ணிக்கலாம், எந்த பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புன்னு. ஓகேவா? சென்னை ஏர்போர்ட்டுக்கு, தாம்பரத்துக்கு, ஆவடி, சென்னை சென்ட்ரல் எல்லா பக்கம் போகிறதுக்கும் உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. மக்களே, நம்ம என்கொயரி ஆஃபீஸில் கேட்டாச்சுங்க. 18AX அப்படிங்கிற பஸ் வருமா சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. இது வந்து எக்ஸிட்ல முன்னாடி இருக்கிற ஆர்ச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களா நைட் டைம்ல. இது திருவான்மையூர் போகிற பஸ்ஸுங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வருமா, 6th 7th பிளாட்ஃபார்ம்ல. வெயிட் பண்ணுவோம், பஸ் வரட்டும். மக்களே, இன்னும் நாம 18A பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. 10 மினிட்ஸ்ல வரும். நாங்க 15 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் காணோம். கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிஎம்பிடி கிளாம்பாக்கம் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயும் சூப்பரா இருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். வெர்ஷன் 2.0 போட்டிருக்கேன். எல்லா ஃபெசிலிட்டிஸையும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி, பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இது வந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சூப்பராக இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம் நம்ம 18A பஸ்க்கு. மக்களே, ஆஃப்டர் லாங் வெயிட் நம்ம 18A பஸ் வந்துட்டாங்க சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. தால் தள பேருந்து. வாங்க மக்களே, பஸ் போர்ட் பண்ணுவோம். ஒரு 10-15 மினிட்ஸ்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஃப்ரீக்வன்சி வந்து சென்னை சென்ட்ரலுக்கு கம்மியாக தாங்க இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு கிண்டி போகிற பஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிண்டி போய் மாறிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பஸ்ஸில் போகணும்னா வெயிட் பண்ணி நீங்கள் போய்க்க வேண்டியதுதான். வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். ஹாய் ஹாய். ஆமா, எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க 18A. மக்களே, கரெக்டா 8:45 நம்ம பஸ் கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 9:45 ஆயிடும் நம்ம ரீச் ஆக.
மக்களே, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நாம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சென்ட்ரல் போக டைரக்ட் பஸ் வர்றதுக்கு. இன்கேஸ் நீங்க வந்து சென்னை கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்காட்டி என்ன செய்யுங்கன்னா, கிண்டி வரைக்கும் போற பஸ்ல போயிட்டு கிண்டியில இறங்கிட்டு அங்கிருந்து நீங்க சென்ட்ரலுக்கு பஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிண்டி வழியா நிறைய பஸ்ஸஸ் போகும், தாம்பரத்துல இருந்து கிளம்புற பஸ்ஸஸ் எல்லாம் போகும். அதனால உங்களுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். கிளாம்பாக்கத்துல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்க்கு வெயிட் பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தா ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சென்னை சென்ட்ரலுக்கு கிளாம்பாக்கம்ல இருந்து ஸ்ட்ரெயிட் பஸ். இது வந்து தாழ் தள பேருந்துங்க. உள்ள வந்து நல்லா இருக்கு. உள்ள கம்ஃபர்ட் ஆஃப் டிராவல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கிற பக்கமே எமர்ஜென்சி பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. கதவு திறக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிரைவர் கிட்ட பேசுறதுக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ள ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ரோ பஸ்ஸஸ்ல, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்ல எல்லாம். எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. இந்த டைம் நாம நாமக்கல் துறையூர் சைடு எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்ல, இப்போ எல்லா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லயுமே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க, ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அக்செப்டடு, இன்கேஸ் நீங்க மொபைல் பேமெண்ட்ஸ் பண்ணோம்னா கியூஆர் கோடு வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க, நல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியராகவே வந்திருக்க வேண்டியது. ஏன்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி அந்த செயல்முறை நடைமுறையில இருக்கு. சோ பரவாயில்ல, நம்ம லேட்டஸ்டா வந்தாலும் பாருங்க, ஆம்னி பஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய ஆம்னி பஸ் வந்து இன்னும் சிட்டிக்குள்ள இருந்துதான் கிளம்பிட்டு இருக்கு. பட் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு, ஆம்னி பஸ்ஸஸ்க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், 2 பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. கொஞ்சம் பஸ்ஸஸ் வந்து இங்கிருந்தும் கிளம்புது. இன்னும் போக போகதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நல்லா பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து மக்கள் சென்னை சிட்டிக்குள்ள இருந்து டிராவல் பண்றதுதான் விரும்புறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கிளாம்பாக்கத்துல இருந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா 37 ரூபா டிக்கெட் பிரைஸ். நீங்க லோக்கல் ட்ரெயின் எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் இன்னும் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெடி ஆகல. அது ரெடி ஆயிடுச்சுன்னா இன்னும் கனெக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப சூப்பராயிரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கிளாம்பாக்கம் வரைக்கும். மக்களே, நம்ம சென்னை கிளாம்பாக்கம்ல இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நம்ம கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோட்ல, ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ கிளாம்பாக்கத்துல இருந்து பாத்தீங்களா, நாம தாம்பரம், குரோம்பேட், பல்லாவரம், கிண்டி இந்த வழியில தான் நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். சோ போற வழியில நிறைய ஐகானிக் லொகேஷன்ஸ் இருக்கும். நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஸ்பென்சர்ஸ் மால் எல்லாம் இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்கான ரூட்னு சொல்லலாம். இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. ரொம்ப ரொம்ப பிஸியான லொகேஷன். சென்னைக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தாம்பரம் தான் வந்து அவுட்டரா இருக்கும். இப்போ கிளாம்பாக்கம் தாண்டி செங்கல்பட்டு வரைக்கும் போயாச்சு சிட்டி. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து தாம்பரம் தான் வந்து ரொம்ப அவுட்டர். ஓகேவா, இங்க இருந்துதான் வந்து சிட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிம்பாங்க. நம்ம சென்னை லோக்கலும் இது வரைக்கும் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப பார்த்தா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து சவுத் தமிழ்நாடுக்கு கிளம்பும். அது போக பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு இங்க பாருங்க, 2-3 பஸ் ஸ்டாண்டு இருக்கு. இங்க எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியாங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா OMR, ECR இந்த மாதிரி நிறைய சென்னை சுத்தி இருக்கிற சபர்பன் ஏரியாஸ்க்கு சிட்டிக்குள்ளன்னு எல்லா பக்கமுமே கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். அதனால பஸ்லிங் ஏரியான்னு வச்சுக்கோங்களா. சோ இங்கிருந்து அடுத்து நம்ம குரோம்பேட், பல்லாவரம், கிண்டி இதெல்லாம் தாண்டி போவாங்க. சோ சூப்பரான ஒரு அர்பன் நைட் ஜேர்னில அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைப் பண்ற மாதிரி ஒரு சாங் கேட்கலாமா? சோ நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் சாங் தான் அது. சோ வாங்க, என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக இதோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியோ, தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியோ, தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காப்பி கொடுக்க நீ இல்லை. விழியில் விடும் தூசி தன்னை நவலெடுக்க நீ எங்கு இல்லை. மனதிலும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ எங்கு இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. வானிங்கே நீளம் அங்கே, இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது. நாட்குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதுவேன் பேனா. எழுதியதும் எறும்பு மாய்க்க பெயரும் மானதென்ன தேனா. ஜில்லென்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் குளிர்காலம் கோடையானதேனோ. நான் அங்கே நீயும் வந்தால் செந்தனல் கூட பனி கட்டி போட மாறுமே. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியோ, தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ, தனிமை தனிமையோ. மக்களே, சூப்பரான ஒரு அர்பன் செட்டிங்க்கு நல்ல சாங் இல்ல? நம்ம சூர்யா வந்து இதுல செம்ம ஐகானிக்கா இருப்பாரு. சோ அதெல்லாம் ஒரு டேஸ்ங்க இல்ல, சூர்யாவோட சாக்லேட் பாய் மூவிஸ். சோ
இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா தாம்பரம் எல்லாம் தாண்டி குரோம்பேட் பல்லாவரம் ரீஜன் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நம்ம லேட் ஈவினிங் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீக் அவர் முடிஞ்சிருச்சு. அதனால நமக்கு அவ்வளவா டிராபிக் இல்ல. நைட் டைம் டிராவல் பண்றதே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மெட்ரோ சிட்டிஸ்ல போற வழியில இருக்கிற எல்லா ஷாப்ஸுமே வந்து லைட்ஸ்ல பியூட்டிஃபை பண்ணிருப்பாங்க. அங்கங்க வந்து நம்ம பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து லைட்ஸால டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சோ செம்ம பஸ்லிங்கா இருக்கும் நைட் நேரம் சிட்டி. முக்கியமா சென்னை மாதிரி சிட்டில எல்லாம் வந்து வெயில் காலத்துல மக்கள் 6 மணிக்கு மேலதான் வெளியே வருவாங்களே. சோ லேட் நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி பஸ்லிங்கா இருக்கும். அங்கங்க வந்து தட்டுக்கடைகள் இருக்கும், ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி செம்ம வைபா இருக்கும்னு வச்சுக்கோங்களா. இங்க பாருங்க சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சபர்பன் ஏரியாஸ்ல சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்காது. ஷாப்பிங்னாவே சென்னை மக்கள் வந்து டி நகருக்கு தான் வந்துட்டு போவாங்க. சரவணா ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம போத்தீஸ் மாதிரி இடங்கள் தான் வந்து பாப்புலர் ஷாப்பிங் சென்டர்ஸா இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வந்துருச்சு. நம்ம நார்த் சென்னை ஆகட்டும், சவுத் சென்னை, ஈஸ்ட் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வந்து சென்னை சில்க்ஸ் ஆகட்டும், சரவணா ஸ்டோர்ஸ் ஆகட்டும், போத்தீஸ் ஆகட்டும் எல்லாம் அங்கங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா டி நகர் வந்து ஒரு லெவலுக்கு தான் வந்து கிரௌடு ஹேண்டில் பண்ண முடியும். அது வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து இவ்வளவு பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து செம்ம ரஷ்ஷா இருக்கும். இன்னும் வந்து நம்ம ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து சபர்பன் ஏரியாஸ்ல ஆரம்பிக்காம இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். டி நகர் மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் தாங்காது. இப்ப வந்து நம்ம திரிசூலம் மீனம்பாக்கம் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம சென்னையோட இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் மக்களே. நம்ம சென்னை மெட்ரோ வந்து ஏர்போர்ட்குள்ளேயே வந்து 2 ஸ்டேஷன் இருக்குங்க. திரிசூலம் ஸ்டேஷனும் மீனம்பாக்கம் ஸ்டேஷனும் பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோவோட ஸ்டேஷன்ஸ் வந்து ஏர்போர்ட் கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். நீங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடலாம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்தும் நம்ம மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துக்கலாம். ஸோ நம்ம ஏர்போர்ட்ல வந்தீங்கன்னா சிட்டிக்குள்ள போறது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. டாக்ஸி, ஆட்டோஸ் எல்லாம் தவிர இப்போ நமக்கு இன்னொரு சூப்பர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்தாச்சு. இந்த மெட்ரோ பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பஸ் டெர்மினஸ் வந்து இப்ப புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பத்தி நான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ போட்டிருக்கேன். இது 2வது வீடியோ கிளாம்பாக்கம் பத்தி. ஃபுல்லா ஆபரேஷனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நாம எடுத்திருக்கிற வீடியோங்க. அதனால பார்க்காம இருந்தா பாருங்க, செம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நம்ம இன்டர்நேஷனல் டெர்மினல் பாத்தீங்களா எப்படி ஜொலிக்குதுன்னு. சோ இங்க இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா கார்கோ டெர்மினல் இருக்கும். அதுக்கப்புறம் நாம கிண்டி கத்திப்பாரா ரீஜன் ரீச் ஆயிடுவோம். இங்க பாத்தீங்களா ரேக்லா வண்டி, இதெல்லாம் வந்து சென்னைக்குள்ள மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏர்போர்ட்ல இருந்து கிண்டி போற வழி ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஏதோ சர்ச் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். இங்க லோக்கலா சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல. சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் ரொம்ப ஃபேமஸ் சென்னைக்குள்ள. சோ கத்திப்பாறை ஜங்ஷன்லயும் பாத்தீங்கன்னா கீழே இப்போ சென்ட்ரல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாக்கி இருக்காங்க. நல்லா இருக்கும்.
மக்களே நம்ம ஏர்போர்ட் தாண்டி கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷனையும் தாண்டியாச்சுங்க. நான் சொன்னல கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷனுக்கு கீழே சென்ட்ரல் ஸ்கொயர் மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹேங் அவுட் சென்டர் மாதிரி ஆயிடுச்சுங்க அது. ஏன்னா பெரிய ஸ்பேஸ் அது. மேல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களா, கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷன் வந்து ஒரு பட்டர்ஃபிளை மாதிரியே தெரியுங்க. மேல ஏற்கனவே வந்து நம்ம பிரிட்ஜ் ஹைவே பிரிட்ஜே வந்து 2 இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு மெட்ரோ லைன் சொல்லிட்டு செம்ம சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ரெடி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் தாம்பரம் தான் அவுட்டரா இருக்கும்னு சொன்னல ஒரு 10-15 இயர்ஸ் எல்லாம் முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா சிட்டியோட ஸ்டார்ட் வந்து இங்க கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷன் தாங்க. இங்க இருந்துதான் வந்து மெயின் சிட்டியே ஸ்டார்ட் ஆகும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் எல்லாம் தாண்டி தாம்பரம் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிருச்சு. கிளம்பாக்கம்ல இருந்து இப்ப நமக்கு சென்னை ஸ்டார்ட் ஆயிருது. டெர்மினஸ் வந்தங்காட்டி ஒரு சென்னை சென்டர் ஃபீலிங் வந்து கிளம்பாக்கம் ரீஜன்லயே வந்துருதுன்னு வச்சுக்கீங்களா. இப்போ சென்னையோட சபர்ப் அவுட்டர் ஏரியான்னு பாத்தீங்கன்னா நாம செங்கல்பட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிட்டி அவுட்டர் போயிருச்சு. ஏன்னா செங்கல்பட்டுலயும் வந்து உங்களுக்கு மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. நிறைய மக்கள் வந்து சென்னைக்குள்ள இருந்து மஹிந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு டிராவல் பண்ணுவாங்க. நம்ம லோக்கல் மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் வழியா செங்கல்பட்டு வரைக்கும் போகும். நம்ம அங்க எக்ஸ்க்ளூசிவா வந்து மஹிந்திரா சிட்டிக்குனே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சிட்டி வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பட்டாபிராம் சைடும் வந்து ஐடி பார்க்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெஸ்டர்ன் சைடு, நார்த் சென்னை பக்கம் எல்லா பக்கமே வந்து ஈக்குவலண்டா சென்னை வந்து விஸ்திரணமா ஆகிட்டு இருக்கு. அதாவது எலாங்கேட் ஆகிட்டு இருக்கு. சென்னை சிட்டியோட லிமிட்ஸ் வந்து நல்லது தானே. சிட்டி வளர வளரதான் வந்து நமக்கு, ஏன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். சோ ஆப்வியஸ்லி அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அத்தனை மக்கள் வந்து இங்க தங்கி வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கான ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் வேணும். சோ எல்லாமே இருக்குதான், கன்சிடர் பண்ணணும் நாம. பட் மத்த சிட்டிஸையும் வந்து இதே மாதிரி டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தப்பு சொல்ல முடியாது. எல்லா சிட்டிஸுமே ஈக்குவலண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கங்க வந்து ஐடி பார்க்ஸ் ஓபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி எல்லா டவுன்ஸ்லயுமே இப்போ ஐடி கம்பெனிஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா. சோ இன்னுமே வந்து அது கொஞ்சம் ஃபாஸ்டா டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம சென்னையோட பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த சிட்டிஸ்க்கும். அதுதான் வந்து சென்னைக்குமே நல்லது. என்ன சொல்றீங்க? ஒரு மெட்ரோ சிட்டி எத்தனை பாப்புலேஷனை தான் தாங்கும்? அதனால எல்லா சிட்டியுமே ஈக்குவலண்டா டெவலப் ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கும் நல்லதுதான். அக்ராஸ் த ஸ்டேட் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கிறது, நிறைய வளர்ச்சி வந்து ஈக்குவலண்டா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நிறைய மக்கள் வந்து ஆல் த வே சென்னை வந்து தங்கி வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நுங்கம்பாக்கம் பக்கத்துலங்க அண்ணா சாலையில் இருக்கிற பிரிட்ஜ். சோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. ஏன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து அமெரிக்கன் கவுன்சிலேட் இருக்கும். இது தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்பென்சர் மால் இருக்கும். ஸோ ஸ்பென்சர் மால் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஷாப்பிங் மால்ங்க. ஷாப்பிங் மால் கல்ச்சர் எல்லாம் வந்து ஸ்பென்சருக்கு அப்புறம் தான் வந்து சென்னைக்கு வந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஒர்க் பண்ண வந்தப்போ இந்த ஒரு மால் தான் இருக்கும். நம்ம இப்போ சென்னை ஸ்பென்சர் மால் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மலரும் நினைவுகள் எல்லாம் வருது. ஸோ வீக்கெண்ட் ஆனா இங்கதான் வந்து ஹேங் அவுட் பண்ணுவோம். இந்த மால் தவிர வேற எந்த மாலுமே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு மால்ஸ் இருக்கு. சென்னையோட ஒவ்வொரு டைரக்ஷன்லயுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ஐகானிக் மால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ ஹாப்பியா தாங்க இருக்கு. நம்ம வயசாக ஆக சென்னையோட டெவலப்மெண்ட்டும் பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து ஹிகிங் போத்தம்ஸ்ங்க, சென்னையோட பாப்புலர் புக் ஸ்டோரு. நைட் ஆனதுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சென்னை சைடு எல்லாம் வந்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஹிகிங் கோத்தம்ஸ்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்க இருந்து போற வழியில தான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்கு எல்லாம் ஃபேமஸான ஷாப்பிங் ஏரியா. இங்க பாருங்க, நான் சொன்னல நிறைய இந்த மாதிரி ரோட் சைடு கடைகளும் இருக்கும். பஸ்லிங்கா இருக்கா சிட்டி.
மக்களே கரெக்டா 10:20க்கு நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம கிளாம்பாக்கத்துல இருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. சண்டேனால இன்னைக்கு அவ்வளவா டிராபிக் இல்லைங்க. டிராபிக்கும் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் லேட்டா இருந்திருக்கும் போல. ஸோ வெல்கம் டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நைட் லைட்ஸ்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. The iconic clock tower of Chennai Central. So மக்களே நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கிளாம்பாக்கம்ல இருந்து சென்ட்ரல் எப்படி வர்றதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த டிராவல் vlog வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Chennai Central Railway Station மக்களே. See you.